எல்லாத்துக்கும் வணக்கம்ங்க. இது போன சண்டே வச்ச மீன் குழம்பு வீடியோ தானுங்க. வாங்க நான் எப்படி பண்ணேன்ட்டு பார்க்கலாம். என்னடா கன் சுடுதுன்னு பார்க்குறீங்களா? எல்லாம் இந்த எல்லாம் ஊற்றுறதுக்கு தானுங்க. என்ன டப்பா எடுக்கிலேயே தட்டி விட்டே எடுத்தனுங்க. அதுக்கு தானுங்க இந்த கன் சத்தம். நல்ல வேலை எங்கள் அம்மா கையில் ஃபோன் தாங்க இருந்துச்சு. கன்று மட்டும் இருந்துச்சு என்னை சுட்டு போடுவாங்க. எண்ணெய் காஞ்சதையுமே வெந்தயமுமே சோம்பையும் போட்டுக்கலாங்க. அது நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாமுங்க. என்ற கை சூடு தாங்க முடியலைங்க. அதனால் பெரியம்மா வணக்கினாங்க. யார் அந்த பெரியம்மான்னு பார்க்குறீங்களா? மீன் குழம்பு ஸ்பெஷலிஸ்ட்டுங்க. சின்ன வெங்காயம் கருவேப்பிலையும் வதங்கும் போது ஒரு 4 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. கொஞ்சம் உப்பு போட்டு வணக்கிடலாங்க. வீட்டு மிளகா பொடி 1 கப்புங்க. அதே கப்பில் 2 கப்பு மீன் மசாலா போட்டுக்கலாங்க. அது வதங்கும் போது புளி மாங்காய் சைஸில் எடுத்து வச்சுக்கோங்க. அது வதங்கிட்டு இருக்கும்போதே புளி நல்லா கரைச்சி ஊற்றிக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து உப்பு காரம் பார்த்துக்கோங்க. மீன் மசாலா பொடி ரெசிபி வேணுன்னா சொல்லுங்கள், நான் வீடியோ தனியாக போடுறேன். எனக்கெல்லாம் தெரியாதுங்க, இது பெரியம்மாவோட சீக்ரெட் பொடிங்க. இப்போ குழம்பு நல்லா தளன்னு கொதிச்சிருச்சுங்க. இப்போ இடித்த பூண்டையுமே மிளகையும் போட்டுக்கலாங்க. தளன்னு கொதிச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு மீனை போட்டு 5 நிமிஷம் வெயிட் பண்ணால் நம்ம தளன்னு நல்லா சூப்பரான குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போங்க.